ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கான்ஷியஸ் கெமிஸ்ட்ரியோட பிளாக் ஹெட் மெல்ட்டிங் வாட்டர் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோனர் மாதிரி தான், அண்ட் சிம்பிளி ஒரு டோனர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் கொஞ்சம் இது வந்து டீப்பான ஒரு டோனர், நம்மளோட பிளாக் ஹெட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. பிளாக் ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காமனாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். அண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. நம்மளோட அந்த துளைகள் இருக்கும் ஃபேஸ்க்குள்ளே, நீங்கள் க்ளோஸாக பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆயில் ஃபார்மேஷன்னால் அது வந்து கொஞ்சம் வெளியே வந்து காற்றுல வந்து பட்டு ரியாக்ட் ஆகி அது வந்து பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு மாறும். அண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த பிளாக் ஹெட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் இதுதான் வந்து மெயினாக வந்து வருது. அண்ட் அந்த சின்ன சின்ன போர்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆயில் செக்ரியேஷன் தான் வந்து உங்களுக்கு பிளாக் ஹெட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதை வந்து நம்ம நார்மலாக ரிமூவ் பண்ணுவோம். பட் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிம்பிள்ஸ் மாதிரி இல்லை ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அலர்ஜி பிம்பிள்ஸை கொண்டு வரலாம். ஸோ இந்த கான்ஷியஸ் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டெய்லியுமே உங்களோட அதிலே வந்து காட்டன் பேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேருக்கு முன்னாடி இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிளாக் ஹெட் அப்படிங்கிறதே வந்து வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுள். நீங்கள் வந்து டெய்லி ஒரு டோனர் மாதிரி இது யூஸ் பண்ணால் உங்கள் ஃபேஸில் வந்து அந்த பிளாக் ஹெட்ஸுங்கிற ப்ராப்ளமே இருக்காது. ஜஸ்ட் லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் அதிலேயே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து டிப் பண்ணி அழகாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பிளாக் ஹெட்ஸ் அது மூலமாக வரக்கூடிய பிம்பிள்ஸ் அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அதுக்கப்புறம் இந்த க்ளாக்டு போர்ஸ்னால் வரக்கூடிய பிம்பிள்ஸை வந்து தடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக் அவுட்ஸ் வந்து வரும். ஸோ உங்கள் டீ ஜோன்லேயே இதை அப்ளை பண்ணலாம். இது உங்கள் ஸ்கின்ல இரிட்டேஷன் இல்லாமல் வந்து அதை சரி பண்ணும். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூசனிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது உங்கள் சிபம் வந்து உங்களுக்கு கிளாக் ஆகாமல் தடுக்கும். அண்ட் கிளைகாலிக் ஆசிட் இருக்குது, அந்த டெட் ஸ்கின் செல்ஸை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அண்ட் சிக்கா எக்ஸோமா இருக்குது, அது அந்த ரெட்னஸ் அந்த இரிட்டேஷன்லாம் நார்மலாக வந்து பிளாக் ஹெட்ஸ் வந்து இந்த சென்சிட்டிவ் ஸ்கின், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்க்கெல்லாம் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே வந்து ஒரு காமான ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் மாதிரி ஹெவியான ப்ராசஸ் இல்லாமல் இது ஒரு காமான ஒரு ப்ராசஸ், ஒரு டோனர் மாதிரி தான். ஸோ இது மெயினாக லைட்டாக உங்களுக்கு தெரியாமல் அந்த பிளாக் ஹெட்டை வந்து உங்களுக்கு எடுக்கும். இந்த பெயின்ஃபுல்லான எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. சிலர் இதை ஒட்டி அப்படி கிழிச்சு அந்த மாதிரிலாம் எடுத்துலாம் நிறையா மாஸ்க் மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை காட்டனில் வச்சு நீங்கள் உங்கள் ஸ்கின்லேயே அதை வச்சிட்டிங்கன்னா கூட அது போதும், அழகாக வந்து எடுத்துரும். அண்ட் இதில் ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 140 ருபீஸ் தான் 40 ml பாட்டில். அது உங்களுக்கு 2 months 3 months வரைக்கும் வரும். அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அஃபோர்டபுள். மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். மெனி உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் யாருக்கு இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். 15 years மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பிரெஸ்ட் ஃபீடிங் உமன், ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது எந்த வகையான இதுவுமே வந்து உங்களுக்கு மெஸ்ஸியுமே தராமல் அழகாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். நீங்கள் டே டு டே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து வராது. நார்மல் டோனர் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு வைங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ராடக்ட் டேக் பண்ணுறதில் பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.